அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். அதனால் நீங்கள் இரையச்சம் உடையோராகலாம். அவனே உங்களுக்காக பூமியை விரிப்பாகவும் வானத்தை விதானமாகவும் அமைத்து வானத்திலிருந்து மழை பொழியச் செய்து அதிலிருந்து உங்கள் உணவிற்காக கனி வர்க்கங்களை வெளிவரச் செய்கிறான். நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அல்லாவுக்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள். இன்னும் முஹம்மது என்னும் நம் அடியாருக்கு நாம் அருளியுள்ள வேதத்தில் நீங்கள் சந்தேகம் உடையவர்களாக இருப்பீர்களானால், அந்த சந்தேகத்தில் உண்மையாளர்களாகவும் இருப்பீர்களானால் அல்லாவைத் தவிர உங்கள் உதவியாளர்களை அழைத்து இது போன்ற ஓர் அத்தியாயமேனும் கொண்டு வாருங்கள். அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் அப்படிச் செய்ய உங்களால் திண்ணமாக முடியாது. மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாகக் கொண்ட நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். நிராகரிப்போர்க்கு அது சித்தப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களைச் செய்வோருக்கு நற்செய்தி கூறுவீராக. சதா ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகளைக் கொண்ட சுவனச்சோலைகள் அவர்களுக்காக உண்டு. அவர்களுக்கு அங்கிருந்து ஏதாவது கனி உணவாக கொடுக்கப்படும் போதெல்லாம் இதுவே முன்னரும் நமக்கு உலகில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுவார்கள். ஆனால் இதே தோற்றமுடையதுதான் அவர்களுக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தன. இன்னும் அவர்களுக்கு அங்கு தூய துணைவியரும் உண்டு. மேலும் அவர்கள் அங்கே நிரந்தரமாக இருப்பார்கள்.